இது வரைக்கும் என்ன வீரம்லேருந்து பார்க்குறப்போ ஆஸ் அ சைல்டு அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் ப்ரிட்டி எக்ஸைட்டட். ஸோ இது வந்துட்டு அந்த ஒரே நாள் நடக்கிற முக்கியமான பாதி ஆஃப் த மூவி லைக் தட் மூவி. ஸோ அதில் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் மாறும். அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஒரே காஸ்டியூம், அந்த ஹோல் ஷூட்டிங்கில் ஒரே காஸ்டியூம் தான். பிகாஸ் இட்ஸ் ஹேப்பனிங் ஒன் டே, ஒரே நாள் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் மாதிரி. இந்த படத்தில் ஒரு காலேஜ் கேர்ள் மாதிரி பண்ணியிருக்கேன். இட் வாஸ் மோர் லைக் ஃபார் மை ஏஜ் கைண்ட் ஆஃப் அ ரோல். அண்ட் இந்த மாதிரி என்ன இது வரைக்கும் பீப்புள் பார்த்ததில்லைன்றதுனால ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ஆடியன்ஸ் டு சீ. சார், இது மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார். நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லைப்பா, அவன் யார் என்னன்னே தெரியல, என் ஒர்க் பண்ணியிருக்கிறான், ஃபுல்லாக பண்ணிடுவானான்னு எனக்கு தெரியும். சார் நல்லா பண்ணுவான் சார், நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நட்டி சார் அருண் பண்ணிட்டு சொன்னோன்னே அவரும் வந்து மறுபடியும் எக்ஸைட் ஆகிட்டு, ஏப்பா நட்டி பேசினாப்லப்பா, உன்னை பற்றி ரொம்ப சொல்கிறான், நீ என்ன எடுத்து கொடுத்துருக்கா சார், வாங்க சார் டே 1 ஷூட்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த டவுட் இருக்காதுன்னு சொன்னேன். அதேமாதிரி டே 1 ஷூட்டிங் வந்தார், வந்து ஒர்க் பண்ணார், கடைசி வரைக்கும் அவர் வாயவே திறக்கலை. இது வரைக்கும் என்ன வீரம்லேருந்து பார்க்குறப்போ ஆஸ் அ சைல்டு அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் ப்ரிட்டி எக்ஸைட்டட் டு ஒர்க் இன் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் தட் பீப்புள் ஹேவன்ட் சீன் மீ yet. ஸோ இந்த படத்தில் ஒரு காலேஜ் கேர்ள் மாதிரி பண்ணியிருக்கேன். இட் வாஸ் மோர் லைக் ஃபார் மை ஏஜ் கைண்ட் ஆஃப் அ ரோல். அண்ட் இந்த மாதிரி என்ன இது வரைக்கும் பீப்புள் பார்த்ததில்லைன்றதுனால ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ஆடியன்ஸ் டு சீ மீ. அண்ட் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபார் மீ டு ஒர்க். சார் சொல்லும் போதே ரொம்ப வாவ் ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்த ஒரு ரோல் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எல்லாரோட ரோலுமே இஸ் லைக் வெரி யுனீக் அண்ட் அப்படியே கான்ட்ராஸ்டிங்கான ரோல்ஸ் தான். ஸோ இந்த படமே ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் த ஃபேமிலி ஆடியன்ஸ் டு கம் அண்ட் சி. ஐ ஃபீல் லைக் அது ப்ராப்பர் த்ரில்லர் ஃபிலிமாக தான் இது இருக்குது. அண்ட் ஹூஎவர் சீஸ் த ஃபில்ம் அவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே இந்த எட்ஜ் ஆஃப் த சீட்ஸில் உட்காந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் நீங்கள் அப்படி தான் சொன்ன மாதிரி உங்களை கிட்டாக பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஸ்கூல் படிக்கிறவங்க, அப்புறம் காலேஜ் படிக்கிறவங்க, we've seen your full grow up. கரெக்ட். எஸ் எப்படி இருந்தது அந்த 24 hours சேம் திங் ஹேப்பனிங்? இது வந்துட்டு அந்த ஒரே நாள் நடக்கிற முக்கியமான பாதி ஆஃப் த மூவி லைக் தட் ஒன்லி. ஸோ அதில் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் மாறும். அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஒரே காஸ்டியூம், அந்த ஹோல் ஷூட்டிங்கில் ஒரே காஸ்டியூம் தான். பிகாஸ் இட்ஸ் ஹேப்பனிங் ஒன் டே, ஒரே நாள் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் மாதிரி. அண்ட் அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து இவங்க ப்ராப்பராக ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், இந்த இதில் சேஞ்ச் ஆகும், இந்த இதில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடியே ஸ்கெட்யூல் பண்ணி அண்ட் வி ஹேட் ஒர்க் ஷாப் ஃபார் தேட். அண்ட் ஆல் த கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் சார் ஆப்வியஸ்லி. அண்ட் நாங்கள்லாம் வந்துட்டு அவங்க சொன்னது செஞ்சாலே போதுன்ற மாதிரி இருந்துச்சு. எவ்ரி திங் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ரீ பிளான். எதுவுமே வந்துட்டு அங்கே வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் இது இல்லை அப்படி மாறிடுச்சு. எங்களுக்கு நாங்கள் செட்டுக்கு போனோடனே வந்துட்டு இன்றைக்கி இந்தந்த சீன் நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் பார்ட் இவங்களுக்கு நடக்க போகுது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாருக்கெல்லாம் காம்பினேஷன் இருக்குது. ஸோ வி all the artists we had a schedule with us. So அது முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணதுனால it was very easy for all of us. நண்பர்கள் தான் ப்ரொடியூசர் எனக்கு. நான் வந்து ஊர் சைடில் விளாத்திக்குளம், எங்கள் ஊர் விளாத்திக்குளம் பக்கத்தில் குருவாரப்பட்டி பேர் தான் பெருமாள் ப்ரொடியூசர் ஊர். நான் ஜெயபாண்டிங்கிற ஃப்ரெண்டு மூலமாக தான் அவர் எனக்கு பழக்கம். ஜெயபாண்டியனோட நண்பர் தான் அவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எனக்காக வந்து சினிமாக்கே வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா சினிமா சம்மந்தம் இல்லாத அவங்க வந்து நான் நல்லா இருக்குங்கிறதுக்காக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஏன்னா அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகும்போது கேட்பாங்க, என்ன பண்ணியிருக்கேன்னு, அசிஸ்டன்ட் டேரக்டராக முயற்சி பண்ணிட்டுருக்கேன், அப்புறம் டேரக்டராக முயற்சி பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது என்றைக்கா ஒரு நாள் ஒரு டேரக்டராக ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ இவங்க எனக்கு ப்ரொடியூசராக வரும்போது நான் எல்லாத்தையும் கேர் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிடுச்சு. அப்போது நட்டி சார் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். அவர் தான் என்னை அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்து விடுறாரு. அருண் பாண்டியன் சார் படத்தில் வந்து அன்பிற்கினியால் ஒரு படத்தில் நான் அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ இவங்கெல்லாம் வந்து என்னால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளும் அப்படியே உள்ள ஜாயின் பண்ணாங்க. எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணனால தான் அது அவ்வளோக்குள்ள பாசிபிளாக நடந்துச்சு. ஓவர் டு யூ சார், நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து டு ப்ரொடியூசர். அப்போது ஒரு 15 இயர்ஸாக இங்கே வருவோம், சென்னைக்கு வருவோம், சென்னைக்கு வந்து அடிக்கடி சந்திப்போம். அப்போது சொல்லுவோம், அப்படி கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் வரும்போது நாங்கள் ரெடி ஆகிடுவோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த வாய்ப்பு கொடுத்தாரு, நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துட்டோம்.
எல்லாருமே அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா டீமுமே அவர் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃபீல்டில் இருந்தனால அந்த குறிப்பிட்ட டயத்தில் எல்லாமே செஞ்சு கொடுத்தனால போட்ட பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஆச்சு. நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதனால் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. ஆமாம். பட் இப்போது ஃப்ரெண்ட்ஸுன்றப்போ நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறது. பட் அஸ் ஒரு ப்ரொடியூசராகவே நீங்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணது அது ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே பார்ப்பாங்க. அது எப்படி சார், அது எப்படி அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? சின்ன வயதுலேருந்தே நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன். யாராக இருந்தாலும் சின்ன பசங்கள்லேருந்து ஹெல்ப் பண்ணியே ஒரு பழக்கம் எனக்கு உண்டு, வீட்டாளர்களுக்கு உண்டு. அந்த எண்ணம் இருக்கிறதுனால நான் அவருக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு அன்னைக்கு சொன்னதை நாங்கள் இன்றைக்கி நிறைவேற்றிருக்கோம். அவ்வளோதான். அதே மாதிரி ஷூட்டிங்கில் வந்து இது என்ன, ஏன் இவ்வளோ செலவாச்சுன்னு இது வரைக்கும் இப்போ வரைக்குமே என்கிட்ட கேட்டே கிடையாது. இது ஏன் இவ்வளோ ஆச்சு, உனக்கு போதுமா, இதோட பெட்டர்மெண்ட் வேணுமா, வேணும்னா செஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க தவிர்த்து இது ஏன் இவ்வளோ ஆச்சுன்னு இன்றைக்கு வரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை என்கிட்ட. I should tell about the producer, sir. நான் வந்துட்டு இந்த படத்தை சைன் பண்ணும்போது டைரக்டர்ஸ் எல்லாம் சொன்னதுன்னா, நீங்கள் வந்து எங்களை பிரதர் மாதிரி நினச்சிக்கலாம், நீங்கள் எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, உங்களை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், லைக் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எங்களுக்கு நல்லா வந்தால் போதும், எனக்கு திஸ் த ஒன்லி இன்டென்ஷன் திஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு டில் டேட் ஐ கால் him அண்ணா. அண்ட் ஹீஸ் பீன் ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல், ஸோ ஹம்பிள். அண்ட் ஒரு தங்கச்சிக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியும், எவ்வளோ நல்லா கேர் பண்ண முடியும்னு சொல்லி அவர் பண்ணுவார். ஸோ வெரி வெரி ஸ்வீட். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இங்கே தான் பார்த்து கற்றுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்குறோம்ல, அதனால தான் கேட்டேன். பிகாஸ் இவ்வளோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட இப்போ அவ்வளோ உதவி பண்ணுவாங்களா எனக்கு தெரியல இல்லை. ஸோ இதோட இன்னொரு நண்பர் இருக்கார், அவர் இன்னைக்கு வரல. அவருக்கு கொஞ்சம் ஜெயபாண்டியன் சொல்லி அவரும் நானும் உயிர் நண்பர்கள், அவருக்கு அவர் நண்பர், அதனால நல்ல ஒரு டீமாக சேர்ந்துருச்சு. அண்ட் இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப மினிமலிஸ்டிக் பட்ஜெட் மாதிரியும் தெரியல. பிகாஸ் பிளாஸ்ட் மாதிரிலாம் ஒரு பட்ஜெட் வந்து ஜாஸ்தி, அதுதான் நான் சொல்ல வரேன். சாதாரணமாக நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ள தான் போடணும்னு நம்ம வந்தது. எக்ஸஸாக ஆகிட்டு அவங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை. இவ்வளோ ஆயிருக்கு, உனக்கு படம் நல்லா வருதா அதை மட்டும் பாரு, இது உனக்கு என்ன வேலை, படத்தை நல்லா வருதா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தான் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க அதை கண்டுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அதனால எனக்கு, ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசரோட தான் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வரும். எனக்கு அது நடக்கலை, அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. எஸ். அண்ட் உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். லைக் டிரெக்டர் சார் நான் லாஸ்ட்டாக வரேன், பட் உங்கள் கேரக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள். So my character is a police inspector role. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் பற்றி நான், அண்ட் மோரோவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்துட்டு நான் போலீஸ் யூனிஃபார்ம்லேயே வர மாட்டேன். யா. அண்ட் பட் அந்த போலீஸ்க்கு இருக்க வேண்டிய அந்த கம்பீரம் அண்ட் அந்த ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு தைரியம் இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கணும். பட் ஒரு சாரியில் இருக்கிற பொண்ணு மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ், வெரி சேலஞ்சிங். அண்ட் ஜஸ்ட் இட்ஸ் ஹேப்னிங், ஒரே இது செட்டுக்குள்ளே நடக்குது, ஒரே நாளில் நடக்கிற ஒரு சீனால் வந்துட்டு இது நிறைய சேஞ்ச் ஓவர் காட்டணும், செட்லேயும் காட்டணும். அண்ட் யுவர் எமோஷன்ஸ் ஆல்சோ ஹேஸ் டு சேஞ்ச். அண்ட் அதுவும் பரபரப்பாக போகணும், அண்ட் யூ ஷுட் ட்ராகியாக இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒன்று பிளான் பண்ணி ஒன்று பண்ணது தான். அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு டப்பிங் வந்துட்டு சார் கேட்டிருந்தாரு உங்கள் ஓன் வாய்ஸ் பண்ணுறீங்களா. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தேன் நான், ஏன்னா லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த வாய்ஸ் வந்துட்டு போலீஸ் கேரக்டருக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி. பட் மூணார் ரமேஷ் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யூ ஷுட் ட்ரை இட், அது உங்கள் தமிழ் நல்லா வரும் இல்லையா, நீங்கள் பேசி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், இட் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாரோட ஹெல்ப்னால கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேஸாக மாற்றி மெச்சோர்டாக பிக் கேர்ள் மாதிரி பேசி, ஸோ எவ்ரி திங் இந்த படத்தோட முழுக்க கேரக்டரைசேஷன் இல்லை வந்து எல்லாமே வந்துட்டு இவரோட பிளான் தான், இவரோட ஐடியா விஷன் தான் கம்ப்ளீட்லி. அண்ட் வி ஜஸ்ட் ஹேட் டு டெலிவர் வாட் ஹி ஆஸ்ட். எக்ஸ்ட்ராவும் ஒன்றுமே இல்லை. அண்ட் ரொம்ப உருண்டு பிறண்டு அழுகிறது, கத்துறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ராப்பராக நம்ம கலோக்கியல் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது இப்போ நம்ம சாதாரணமாக இப்படி பேசுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு டோனில், அந்த மாடுலேஷனில். ஸோ யூ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹவு த மாடுலேஷன் ஆல்சோ கோயிங். அதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் எமோஷன்லாம் வேண்டாம். ஸோ இட் வாஸ் லைக் வெரி ஈஸி டு ஒர்க் வித். அண்ட் இந்த கேரக்டரில் வந்துட்டு ரொம்ப ஓவராக இல்லாமல் அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்து பண்ணுற மாதிரி ஒரு இது. ஸோ ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங். Super. Over to you. So as I said before, I am playing a college girl role. So அவங்களுக்கு என்ன விதமான challenges இருக்கும், how she leads her life, what kind of problems she faces and how she tackles them. So அந்த emotional maturity,
பற்றின விஷயங்கள் and everything. I think it'll be better understood when you see the film itself. ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்கள் கேரக்டர் பண்ணுறப்போ இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டார் காஸ்ட்லாம் தாண்டி கேரக்டர்ஸாகவே நிறைய பேர் இருக்காங்க. இவங்களையும் நம்ம பார்த்துருப்போம், அவங்களையும் நம்ம அதாவது ரொம்ப எல்லாமே பரிச்சயமான முகம். எல்லாருக்குமே ஒரு ட்ரெய்லர்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது. ஒரு டைம் ஸ்பேஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக கம்மி அப்படி நான் பார்க்கவே இல்லை. யார் லீட்னே எனக்கு தெரியல, அப்படி ஒரு இது இருந்தது. அதே தான் படத்துலேயும் அப்படியே தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் யாருமே இது லீடு அப்படிங்கிறது யாருமே சொல்லவே முடியல. அந்தந்த கேரக்டர் அந்தந்த இடத்துல அவங்க ஹீரோவாக இருப்பாங்க, அவங்க ஹீரோயினாக இருப்பாங்க. அதுதான் இது. ஆனால் அது ஒரு சேலஞ்சிங்னால சார். ஏன்னா இப்போ நம்ம படம் எடுக்கிறோம், ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பிக் ஸ்டாரை நம்ம அப்ரோச் பண்ணுறோம், அந்த ஒரு மாஸ் மசாலா எடுக்கணும், அது வந்து ஒரு பிகினிங்கில் வந்து ஹிட் ஆகணுன்றதுக்காக அது ஒன்று பண்ணுவாங்க. அது என்னென்னா நம்ம ப்ரொடியூசர்ஸ் புதுசு, நானும் புதுசு. அப்போ கொஞ்சமாவது ஆர்டிஸ்ட் கொஞ்சம் வேல்யூ தேவைப்படுது. அப்போ அவங்கள போடும்போது அவங்க வந்து எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அது சப்போர்ட் பண்ணனால தான் அடுத்தடுத்து எங்களால் ஈஸியாக த்ரூ பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நட்டி சார் வந்து நான் அவர் ஆஃபீஸ்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கேசியராக இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஆஃபீஸில் இருக்கேன்னா அவர் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அருண் பாண்டியன் சார்ட்டுமே அப்படி தான் போனோம். அவர் வந்து ப்ரொடியூசர்லாம் சொன்னாங்க, எப்போ ப்ரொடியூசரு இப்போ வர்றீங்க, சினிமா ரொம்ப ரிஸ்க்கு, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அதை வந்து அவர்கிட்டே கேளுங்க. என்ன சொன்னாங்க? அதில் எங்களை வந்து நேராக அருண் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போனார். அப்புறம் நாங்கள் எல்லாம் நேட்டிவ் பிளேஸ் எல்லாம், அவரும் சவுத்து நாங்களும் சவுத் சைடு. அப்போது என்னப்பா இது என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த மாதிரி நண்பருக்கு படம் பண்ண வந்திருக்கு. ஃபினான்ஸ் வாங்கி போடுறீங்களா இல்லை சொந்த பணமா, நீ என்னென்ன தொழில் பண்ணுறீங்க, கரெக்டாக எடுத்துருவீங்களா, எல்லாமே கேட்டார். அதுக்கு நான் கரெக்டாக பதில் சொன்னேன். அப்போது அவர் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் சொன்னார். என்னென்னா கதை நல்லா கதையாக இருக்குப்பா. ஏன்னா அவங்களாம் ஜாம்பவான் அந்த தொழிலில். அவர் சொன்ன விஷயம் வந்து மண்டையில் கொஞ்சம் நல்லாவே பதிஞ்சிருச்சு. கதையை சொன்ன மாதிரி இவர் எடுத்துட்டாருன்னா இது சக்ஸஸ்ஸு கண்டிப்பாக வரும், நம்பி செய்யுங்கன்னு சொன்னார். அதுவே எங்களுக்கு அவர் சொன்னதே எங்களுக்கு நல்ல மோட்டிவ் ஆச்சு. ஆமாம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை தான். எல்லாமே நாங்கள் எந்த குறையும் வைக்கல இது வரைக்கும், எல்லாமே நல்லா ப்ளஸ்ஸாக போய்கிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். முக்கியமாக இப்போ இந்த மூவியில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். பட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்களா, ஓகே இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சூஸ் பண்ணீங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும்? இப்போ ஃபர்ஸ்ட் பேர் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அருண் பாண்டியன் சார் பேர் முதலே போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் அவர் தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணும்போதே ஸ்கிரிப்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அருண் பாண்டியன் பேர் போட்டு தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் நட்டி சார் வந்து இது வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி அருண் பாண்டியன் சார் ஓகே பயிற்சி நீங்கள் ஒரு முறை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் கேட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறா நம்ம பண்ணுறேன். அருண் பாண்டியன் சாருக்கு அவர் ஃபோன் போட்டு பேசினார். சார் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சார், நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லைப்பா அவன் யார் என்னன்னே தெரியல, என் ஒர்க் பண்ணியிருக்கிறான், ஃபுல்லாக பண்ணிடுவானான்னு எனக்கு தெரியல. சார் அவன் நல்லா பண்ணுவான் சார், நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நட்டி சார் அருண் பாண்டியன் சொன்னோன்னே அவரும் வந்து மறுபடியும் எக்ஸைட் ஆகிட்டு, ஏப்பா நட்டி பேசினாப்லப்பா, உன்னை பற்றி ரொம்ப சொல்கிறான், நீ என்ன எடுத்து கொடுத்துருவியா? சார் வாங்க சார், டே 1 ஷூட்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த டவுட்டும் இருக்காதுன்னு சொன்னேன். அதேமாதிரி டே 1 ஷூட்டிங் வந்தார், வந்து ஒர்க் பண்ணார், கடைசி வரைக்கும் அவர் வாயவே திறக்கலை. ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நம்ம கேமராமேன் சார் பத்மேஷ், அவரும் வந்து எனக்கு ஒரு 15 வருஷம் நண்பர். அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு கேமராமேன் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தார் எங்களோட. அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் வந்து என்னங்க சார் உங்கள் சட்டம்னு உள்ள படம் பண்ண குணா பாலசுப்ரமணியம். இந்த படத்தில் வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறாப்ப. ஏன்னா இது வந்து ஆர்ஆரில் இந்த படத்தை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஆரில் எனக்கு வேறு மாதிரி வாய்ஸ், எனக்கே அதிசயமாக இருந்துச்சு, இது நம்ம படமா, நம்ம எடுத்த படமா, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஆர்ட் டைரக்டர் வந்து பார்த்தா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் சொல்லி ஒரு படத்தில் உள்ள ஆர்ட் டைரக்டர், அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே செட்டுக்குள்ளே நிறைய வேரியேஷன் காட்டணும். அது பட்ஜெட் வேறு கம்மியான பட்ஜெட் நம்ம சொன்னோம்னா ஒரு பட்ஜெட் போட்டு அது கூடவும் ஆயிடுச்சு. அவர் வந்து பரவாயில்ல, ப்ரொடியூசர் சொன்னாங்க பரவாயில்ல, நம்ம ஏதோ படம் குவாலிட்டியாக வரணும், அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னா அவர் வந்து அதுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு. எடிட்டர் வந்து டான் படத்தோட எடிட்டர் நாகூர் ராமச்சந்திரன். அவர் வந்து என்னுடைய சுரேஷ்ங்கிற, நாங்கள் வந்து புலியில் வந்து அசோசியேட் டேரக்டராக நான் ஒர்க் பண்ணேன். அதில் எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன். அவருடைய நண்பர் தான் எடிட்டர் நாகூர் ராமச்சந்திரன். அவர் மூலமாக பழக்கமாகி அவரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து உள்ளே வந்தோம். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மார்க்கஸ் வந்து நானும் மார்க்கஸும் ஜில்லாவில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஆமாம், அதனால எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால எல்லாரும் கூடயும் நாங்கள் என்னால் ஈஸியாக கோத்துரு பண்ண முடிச்சு.
நான் டென்ஷன் ஆனாலும் எதுக்கு அவன் டென்ஷன் ஆகிறான், ஏன் டென்ஷன் ஆகிறான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வேற யாருன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், டே என்னடா அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அது தேவையே இல்லை, ஏன்னா பழக்கம் இருந்ததுனால ஈஸியாக அதை அப்ரோச் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ ஜெயபாண்டியன்லாம் வந்து அங்கே இருந்துட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க, திருமலுக்கு ஆர்டர் தான் போவோம், அவன் என்ன கேட்குறானோ அதை செய், அவன் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் செய்வாங்க. அதனால ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால எல்லாமே ஈஸியாக எங்களுக்கு நடந்துச்சு. சூப்பர் சார். உங்கள் எல்லாரோட உழைப்புமே கண்டிப்பாக வந்து படத்தில் எனக்கு ட்ரெய்லரில் தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி படமும் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.